Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th பயாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு டென்டேட்டிவான ப்ளூ பிரிண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கிறீங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டிங் டைம் அப்படின்றதுனால ரொம்ப கத்தி என்னால் வீடியோ போட முடியாது. வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னால நடந்த எல்லா ரெகுலர் பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி அதில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த பார்ட்ல இருந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, 2 மார்க் எதுலேருந்து வருது, 5 மார்க் எதுலேருந்து வருது, ஃபார் போத் பயோ பாட்டனி பயோ சுவாலஜிக்கு உங்களுக்கு நான் தனித்தனியாக அதை எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பப்ளிக் எக்ஸாமே கேட்குறாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமும் உங்களுக்கு இது மாதிரி கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் அவங்கள விட்டுருங்க. சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியை விட்டுருங்க. மற்றவங்க இப்போ ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அண்டு ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்க. எந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணணும், படிக்கிறது எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம், ஏன்னா பயாலஜியில் பாஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த பார்ட்லேருந்து நமக்கு அதிகமான மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ பயோ பாட்னியில பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்குது, 15 சாப்டர்ஸ் இருக்குது. பயோ சுவாலஜியில் 12 சாப்டர்ஸ் இருக்குது, 12 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 15 சாப்டர்ஸை 5 யூனிட்டாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 2 சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட்டு, 3லேருந்து 5 வரைக்கும் செகண்ட் யூனிட்டு, 6லேருந்து 8 வரைக்கும் தேர்ட் யூனிட்டு, 9, 10 4வது யூனிட்டு, 11லேருந்து 15 வரைக்கும் 5வது யூனிட். இதே போல் பயோ சுவாலஜியில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட்டு, அடுத்த 2 சாப்டர் செகண்ட் யூனிட்டு, 5வது சாப்டர்லேருந்து 8வது சாப்டர் வரைக்கும் தேர்ட் யூனிட்டு, 9th 10th 11th 3 சாப்டர் ஃபோர்த் யூனிட்டு, 12th சாப்டர் மட்டும் 5th யூனிட். சரியா? ஸோ இப்போ நான் யூனிட் வைஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பயோ இப்போ மொத்தம் நீங்கள் 70 மார்க் எழுத போறீங்க இல்லையா? 70 மார்க் எழுதுறதுல 35 மார்க்ஸ் பயோ பாட்னி எழுதுவீங்க, 35 மார்க்ஸ் வந்து பயோ சுவாலஜி எழுதுவீங்க. ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். கண்டினியூவாக எழுதிடக்கூடாது. பயோ பாட்னி பயோ சுவாலஜிக்கு தனித்தனி ஆன்சர் ஷீட் வச்சு ஒன்றா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தச்சு வச்சுருப்பாங்க. ஸோ பயோ சுவாலஜிக்கான ஏரியாவில் தான் பயோ சுவாலஜியை வந்து எழுதணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போது 1 மார்க் நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா 1 மார்க் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. 5 மார்க் கொஸ்டின் முதல்ல. இந்த பயோ பாட்னியில் 5 மார்க் கொஸ்டின் மொத்தம் நமக்கு 4 கேட்பாங்களா? அதாவது எய்தரான்றப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஒரு 2, செகண்ட் கொஸ்டினில் ஒரு 2, மொத்தம் நமக்கு 4 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 5 மார்க் கொஸ்டின் நமக்கு எதுலேருந்து கேட்குறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் 5 சாப்டர், இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்லேருந்தே ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடுது. நீங்கள் இது வரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் படித்தோம்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நீங்கள் 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த 6 to 10 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 யூனிட் சேர்த்து இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். அப்புறம் இந்த லாஸ்ட் யூனிட் இருக்கு பாருங்க, 11th-லேருந்து 15th வரைக்கும் சாப்டர், இந்த சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். மீதி ஒரு 5 மார்க் கொஸ்டின் இந்த பார்ட்லயோ இல்லை இந்த பார்ட்லயோ இல்லை இந்த பார்ட்லயோ உங்களுக்கு மாறி மாறி ஒவ்வொரு எக்ஸாம்ல ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பார்ட்லேருந்து ஒரு 5, இந்த பார்ட்லேருந்து ஒரு 5 மார்க், இந்த பார்ட்லேருந்து ஒரு 5 மார்க், நம்ம கண்டிப்பாக 3 5 மார்க் கொஸ்டின் இப்படித்தான் கேட்குறாங்க. 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 6 2 மார்க் கொஸ்டின் கொடுப்பாங்களா? இது வந்து ஈக்குவலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல இருந்து 2 2 மார்க், இந்த பார்ட்லேருந்து 2 2 மார்க், இந்த பார்ட்லேருந்து 2 2 மார்க், ஈக்குவலாக கொடுத்துறாங்க. ஈக்குவலாக தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். 3 மார்க் உங்களுக்கு 5 3 மார்க் வருமா? இந்த பார்ட்ல இருந்து ஒரு 3 மார்க்கு,
இந்த பார்ட்ல இருந்து 2 3 மார்க் அண்ட் இந்த பார்ட்ல இருந்து 2 3 மார்க். 3 மார்க் क्वेश्चन இப்படி தான் கேக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுல 2 3 மார்க் கேட்டா இதுல ஒரு 3 மார்க்கா மாத்திக்கிடுவாங்க. அவ்வளவுதான். பாருங்க, இந்த 3 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்குறாங்கன்றத பாத்துக்கிறேன். 2 5 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸையும் இந்த லாஸ்ட் 5 சாப்டர்ஸையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா 2 5 மார்க் क्वेश्चन கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த 5 சாப்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் லாஸ்ட் 5 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா படிச்சிருந்தோம்னா 2 5 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். 5 மார்க் क्वेश्चन மட்டும் அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதே போல தான் 2 மார்க்குமே 2 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம் பாருங்க. பட் கம்பல்சரி எதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுல வேணா ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கிறேன். இப்படித்தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கு பயோபாட்னில. அடுத்து பயோசுவாலஜில. இந்த பயோசுவாலஜில பாத்தீங்கன்னா இந்த 2 யூனிட்டையும் நம்ம ஒண்ணா எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் படிச்சா ஒரு 5 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन கேக்குறாங்க. இந்த 12th சாப்டர் இருக்கு பாருங்க. இந்த 12th சாப்டர்ல இருந்து மட்டுமே ஒரு 5 மார்க் क्वेश्चन கேக்குறாங்கப்பா. எல்லா பப்ளிக் क्वेश्चन பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க. இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் क्वेश्चन பேப்பர்லயுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு சாப்டர்ல இருந்து 5 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இன்னும் 2 5 மார்க் क्वेश्चनக்கு இந்த பார்ட்ல இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறோம். இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஆனா இந்த ஒரு 5 மார்க் क्वेश्चनன்றது எதுல இருந்தா நம்ம கேட்டிருக்காங்க? 12th சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. வேற இந்த 9 to 11ல இந்த 4வது 5 மார்க் क्वेश्चन தான் நமக்கு வருது. 4வது 5 மார்க் क्वेश्चन தான் இந்த 9 to 11ல வருது. இந்த 3வது 5 மார்க் क्वेश्चन நமக்கு எதுல இருந்து தான் கேக்குறாங்க? 12வது சாப்டர்ல இருந்து மட்டும் கேக்குறாங்க. இந்த ஒரே ஒரு சாப்டர்ல இருந்து இது வரைக்கும் எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயுமே ஒரு 5 மார்க் क्वेश्चन வந்திருக்கு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் பிளஸ் லாஸ்ட் 3 சாப்டர் 9 10 லாஸ்ட் 4 சாப்டர் 9 10 11 12 இதை தரோவா படிச்சோம்னா 2 5 மார்க் क्वेश्चंसும் அட்டெண்ட் பண்ணிடலாம். பயோசுவாலஜில 2 மார்க் பொறுத்தவரை இதுல இருந்து 2 2 மார்க். அப்புறம் இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா 5 to 11. இந்த 5 to 11 பார்ட்ல இருந்து உங்களுக்கு 3 2 மார்க் கிட்ட கேக்குறாங்க. 3 2 மார்க் வரைக்கும் நமக்கு வருது. இந்த பார்ட் இந்த 9 to 12 இருக்கு பாத்தீங்களா? இந்த பார்ட்ல இருந்து ஒரு 2 மார்க். அதுவும் இதே மாதிரி தான். எப்படி 5 மார்க் இந்த 12th சாப்டர்ல இருந்து கேக்குறாங்கன்னு சொன்னேன். அதே போல தான் இந்த 2 மார்க்கும் என்ன பண்றாங்கன்னா 12th சாப்டர் மட்டும் நீங்க பயோசுவாலஜில தரவா படிச்சா 7 மார்க் எடுத்துடலாம். ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் क्वेश्चन வந்து கேக்குறாங்க. இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயுமே இப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம்லயும் இது மாதிரி கேட்கறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இதை ஒரு கேட்டகரியா வச்சுக்கிறோம். 9 to 12ல ஒரு கேட்டகரியா வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது, அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடக்கூடாது. பட் இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லயும் அப்படித்தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் பொறுத்தவரை இதுல இருந்து 2 3 மார்க்கும் இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா 5 to 11 இதுல இருந்து 3 3 மார்க். இந்த லாஸ்ட் சாப்டர்ல இருந்து நமக்கு 3 மார்க் கேட்டது இல்லை. இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எந்த எக்ஸாம்லயுமே கேட்டது இல்லை. ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க் மட்டும் இந்த லாஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த 5 to 11ல இருந்து 3 2 மார்க் 3 3 மார்க் வருது. 5 மார்க்கும் 1 வருது. சரியா? இந்த பார்ட்ல இருந்து ஒரு 5 மார்க் 2 2 மார்க் 2 3 மார்க் क्वेश्चंस கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி தான் இது வரைக்கும் எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க எந்த பார்ட் நமக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குதுன்றதை பாருங்க. பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிற வேண்டியது, ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது. சரியா? ஸோ நீங்க வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களையும் வந்து இந்த மாதிரி
ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.